வணக்கம். ஜூலை 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை முடிந்ததற்கு பின் வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். இது இன்னைக்கு இரண்டாவது வீடியோ. முதல் வீடியோ சாயங்காலம் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் இருக்கிற சில செய்திகளுடைய தொகுப்பு தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜொமேட்டோ ஐபிஓவை ஒரு பிரபலமான பிஸ்னஸ்மேன் கிண்டல் செஞ்சுருக்கிறாரு. பத்திரிகையாளர் மற்றும் நீதிபதிகளுடைய ஃபோன் ஹேக் செய்யப்பட்டிருக்குன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. ரிலையன்ஸுக்கு புதிதாக ஒரு உரிமம் வழங்கியிருக்காங்க அரசு. 41 கோடி ரூபாய் கிடைத்த ஸ்டாக் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சென்னையில் இருக்கிற ஒரு பிரபலமான ஹோட்டல் திவால் ஆகுது. வேறொரு கம்பெனி டேக் ஓவர் செய்கிறாங்க. இந்த செய்திகள் அனைத்துமே அந்த வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவுசெய்து பாருங்கள். நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, இப்போ நம்ம இன்றைக்கு பங்குச்சந்தை முடிந்ததற்கு பின் வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி லைஃப் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கீழே போயிருக்கு 15%. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 40% விழுந்திருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்ன்றது இந்த குவார்ட்டருடன் போன குவார்ட்டரை கம்பேர் செய்கிறது. இயர் ஆன் இயர்ன்றது இந்த குவார்ட்டருடன் போன வருடம் இதே குவார்ட்டரை கம்பேர் செய்கிறது. கம்பெனி ஏர்னிங்ஸ் பெர் ஷேரையும் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இந்த குவார்ட்டருக்கு 1.33, போன குவார்ட்டருக்கு 1.58, போன வருடம் இதே குவார்ட்டருக்கு 2.23. Q1ல் 70,000 கிளைம்ஸ் இவங்க ப்ராசஸ் செய்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 956 கோடி ரூபாய் இவங்க செட்டில்மெண்ட் செஞ்சுருக்காங்க கம்பெனி. இப்போது வேக்சினேஷன்ஸ் நிறைய பேர் எடுத்துக்கொள்வது பாசிட்டிவான செய்தியாக இருக்குன்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. செபி சில அதானி குரூப்ஸுடைய நிறுவனங்களை விசாரணை செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. இன்றைக்கி அவங்க பார்லிமெண்ட்டில் அது சொல்லியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் செய்தி வெளியாயிருக்கு. ஆனால் அதானி குரூப் தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செபி கிட்டேருந்து இதுவரைக்கும் எந்த கம்யூனிகேஷனும் வரல அப்படின்ற மாதிரி அதானி குரூப்பில் சொல்லியிருக்காங்க. என்ன குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கன்னா, அவங்க ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ செய்யலை அப்படின்ற குற்றச்சாட்டு தான். என்ன ரூல்ஸ் இல்லை, எந்த அதானியுடைய கம்பெனி இந்த ரூல்ஸ் ஃபாலோ செய்யலை போன்ற விஷயங்கள் வெளியிடலை. சுசுகி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் ஒரு செய்தி வந்திருக்கு. சுசுகி இந்தியாவில் எலக்ட்ரிக் கார்ஸ் 2025 லான்ச் செய்ய போகிறதாக சொல்லியிருக்காங்க. அந்த செய்தியில் மதசன் சூமிக்கு இக்ரா கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி டேர்ம் லோன்ஸ்க்கு AA+ கொடுத்துருக்காங்க. முன்னே அதே ரேட்டிங் தான் இருந்திருக்கு. இப்போ மறுபடியும் அதே ரேட்டிங் தான் வழங்கியிருக்காங்க. கமர்ஷியல் பேப்பருக்கும் முன்னே இருந்த அதே ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க, A1+. சிட்டி யூனியன் பேங்க் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஆகஸ்ட் 19ஆம் தேதி நடைபெறவிருக்கிறதா கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஃபைனல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க 20 பைசா ஒரு ஷேருக்கு. ஏஜிஎம்மில் ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்கப்படும்னு நினைக்கிறேங்க. 500 கோடி ரூபாய் வரைக்கும் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ் வழியாக ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு முடிவு. HCL டெக்னாலஜிஸ் அவங்க குவார்ட்டர்லி 1 ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி ரெவென்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 2% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 12.5% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கிட்டத்தட்ட 189% அதிகரிச்சிருக்கு. போன குவார்ட்டரில் ஒரு ஒன் டைம் என்ட்ரி இருந்திருக்குங்க. அவங்களுக்கு டிஃபர்ட் டேக்ஸ் இருந்திருக்கு. ஸோ அது கூட காரணமாக இருந்திருக்கலாம் இந்த பெரிய வித்தியாசம். ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கிட்டத்தட்ட 9.5% அதிகரித்தது. கம்பெனி அவங்களுடைய ஏர்னிங்ஸ் பெர் ஷேரையும் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இந்த குவார்ட்டருக்கு 11.81, போன குவார்ட்டருக்கு 4.06, போன வருடம் இதே குவார்ட்டருக்கு 10.8. கம்பெனி இன்ட்ரிம் டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 6 ரூபாய். ரெக்கார்ட் டேட் ஜூலை 28. பேமெண்ட் செய்யப்படும் நாள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி. கம்பெனியுடைய திரு சிவநாடார் அவருடைய மேனேஜிங் டைரக்டர் பொசிஷன்லேருந்து இப்போ கீழே இறங்கிட்டு சேர்மன் எமரிட்டஸ்ன்ற பொசிஷனை எடுத்துக்கிறாரு. டெல்டா காப் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கேசினோஸ் நடத்தக்கூடிய கம்பெனி. அவங்களுடைய கேசினோஸ் சிக்கிமில் இருக்கிறது இப்போ மூட போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. கொரோனா காரணமாக கொரோனா எண்ணிக்கை அதிகரிப்பதனால சிக்கிம் அரசாங்கம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதன்படி இந்த கேசினோஸை மூடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்பெனி. ஏசிசி சிமெண்ட்ஸ் தரப்புலேருந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய குவார்ட்டர் 1 ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி நெட் சேல்ஸ் இயர் ஆன் இயர் 51% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 52% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர். ஒடிசா மாநிலத்தில் குரோம் ஓரை தோண்டி எடுப்பதற்காக டாடா ஸ்டீல் மைனிங் மற்றும் ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் இருவருமே ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி இருவருமே சேர்ந்து அங்கே இருக்கிற குரோம் ஓரை தோண்டி எடுக்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக அப்ரூவல்ஸ் யார்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கணுமோ அதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி.
இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் அவங்களுடைய Q1 ரிசல்ட் ஜூலை 30ஆம் தேதி வெளியிட போவதாக அறிவிச்சிருக்காங்க. கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாட் லிமிடெட் அவங்களுடைய Q1 ரிசல்ட் ஜூலை 27ஆம் தேதி வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அந்த டைமில் அவங்களுக்கு டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்குரிய ரெக்கார்ட் டேட்டை வெளியிட்டிருக்காங்க. இன்ட்ரிம் டிவிடெண்டுக்கானது ஆகஸ்ட் 4ஆம் தேதி. அவங்க முன்னவே ஃபைனல் டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. அதற்குரிய ரெக்கார்ட் டேட்டுக்கு இப்போ மாற்றம் வந்திருக்கு. இப்போ அதுவும் ஆகஸ்ட் 4ஆக மாற்றிருக்காங்க. வீடியோகான் குறித்து நம்ம எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு செய்தி வந்திருக்குங்க. வீடியோகான் டேக் ஓவர் ஆகுது. வேதாந்தா குரூப்புடைய ட்வின் ஸ்டார்ன்ற கம்பெனி டேக் ஓவர் செய்கிறாங்க. இப்போது அதற்கு ஒரு தடை விதிச்சிருக்காங்க. NCLAT, அதாவது நேஷ்னல் கம்பெனி லா அப்பலட் ட்ரிபியூனல். நமக்கு முன்னவே தெரியும் NCLT வழியாக ஒப்புதல் வாங்கியிருந்தாங்க வேதாந்தா குரூப் இந்த வீடியோகான் டேக் ஓவருக்காக. அதில் சில கிரெடிட்டர்ஸ், கடன் கொடுத்தவங்களுக்கு சிலருக்கு அதிருப்தி இருந்திருக்கு. அதனால் அவங்க மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க NCLATல. NCLAT இப்போ தடை விதிச்சிருக்காங்க இந்த டேக் ஓவருக்கு. அடுத்த இயரிங் செப்டம்பர் 7ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் இன்னைக்கு லிஸ்டான கம்பெனி. அதோடைய ஷேர்ஸை நொமுரா இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. 10 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹1715.33. மற்றொரு கம்பெனி இன்னைக்கு லிஸ்ட் ஆனது GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட். அதோடைய ஷேர்ஸும் நொமுரா ட்ரஸ்ட் அண்ட் பேங்கிங் கம்பெனி வாங்கியிருக்காங்க. 5 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹1714.60. ஜஸ்ட் டயல் கம்பெனியுடைய ஷேர்ஸை ப்ளூட்டஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹1022.13. அதே போல் சிங்கப்பூரை சார்ந்த ட்ரீலைன் ஏஷியா மாஸ்டர் ஃபண்ட் ஜஸ்ட் டயலுடைய ஷேர்ஸை விற்பனை செஞ்சுருக்காங்க. 9 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹1025.06. இண்டஸ்இண்ட் பேங்க் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஜூலை 23ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்கப்படும்னு பேங்க் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஜூலை 20ஆம் தேதி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகள் ஏஷியன் பெயிண்ட்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், கிரைசில், ICICI புரூடென்ஷியல், ICICI செக்யூரிட்டிஸ், நெட்வொர்க் 18, TV18, திருமலை கெமிக்கல்ஸ், நியூஜன் சாஃப்ட்வேர் மற்றும் ரானே மெட்ராஸ். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்னைக்கு வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். டேட்டாமேட்டிக்ஸ் குளோபல் சர்வீசஸ் 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 153% வால்யூம் அதிகரிப்பு. RPSG வெஞ்சர்ஸ் 19% ஷேர் ப்ரைஸும் 361% வால்யூம் அதிகரிப்பு. எக்ஸ்சேஞ்சிங் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் 19% ஷேர் ப்ரைஸ், 445% வால்யூம். போதார் பிக்மெண்ட்ஸ் 18.8% ஷேர் ப்ரைஸ், 287% வால்யூம் அதிகரிப்பு. கிரைசில் 13% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 660% வால்யூம் அதிகரிப்பு. அஞ்சானி சிமெண்ட் நேற்று நம்ம நியூஸ் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேங்க. அது குறித்து 13% ஷேர் ப்ரைஸும் 260% வால்யூம் அதிகரிப்பு. BSE 11% ஷேர் ப்ரைஸ், 202% வால்யூம் அதிகரிப்பு. இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் 11% ஷேர் ப்ரைஸும் 111% வால்யூம் அதிகரிப்பு. ரோசல் இந்தியா 10% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 155% வால்யூம் அதிகரிப்பு. பாஃப்னா ஃபார்மா 10% ஷேர் ப்ரைஸும் 490% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் GTPL ஹேத்வே 8% ஷேர் ப்ரைஸ் விழுந்தது, 120% வால்யூம் அதிகரிப்பு. ஷிமாரு என்டர்டெயின்மெண்ட் 5% ஷேர் ப்ரைஸ் விழுந்தது, 123% வால்யூம் அதிகரிப்பு. ராமா ஸ்டீல் டியூப் 4.4% ஷேர் ப்ரைஸ் விழுந்தது, 229% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்ரீ ராயல் சீம் 4% ஷேர் ப்ரைஸ் வீழ்ச்சி, 102% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.